கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அத்தையை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பிறந்தா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரோஹிணிக்கும் மயிலுக்கும் 3 வருஷமா குழந்தை இல்லாமல் இப்போதான் குழந்தை கிடைச்சிருக்கு. அவங்க 2 பேரும் அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டியாவது நீங்கள் சாமுண்டீஸ்வரி கிட்ட நீங்கள் உண்மையை மறைக்கணும்னு கேட்குறாங்க கார்த்தி. இதுக்கெல்லாம் எதுக்கு உண்மையை மறைக்கணும்? நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க டாக்டர். இல்லை டாக்டர், நீங்கள் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. இப்போதைக்கு நீங்கள் இந்த உண்மையை மறைச்சு தான் ஆகணும்னு கேட்குறாங்க கார்த்தி. சரி, நான் வேணா போய் சொல்லலாம். ஆனால் அவள் வயிறு அவளை காட்டி கொடுத்துருமே, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க மல்லிகா டாக்டர். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் உண்மையை அவங்க கிட்ட சொல்லி எடுத்து புரிய வச்சிடலாங்கிறாங்க கார்த்தி. சரிங்க, சாமுண்டீஸ்வரி குடும்பத்திலையும் எனக்கு அக்கறை இருக்கு. கேட்கறதுனால நான் இந்த உண்மையை மாற்றி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டரும் கார்த்தி அங்கிருந்து வராங்க. டாக்டர் மல்லிகா கிட்ட கேட்குறாங்க, என்ன மல்லிகா, மாப்பிள்ளையும் நீயும் போய் தனியாக பேசுனீங்கன்னு கேட்கவும், அப்போ மல்லிகா டாக்டர் அது ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்கா, அவளை எந்த ஸ்கூலில் சேர்த்தலான்னு நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, அதை பற்றி இங்கேயே பேசியிருக்கலாமே, எதுக்கு தனியாக போய் பேசுனீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. சந்திரா, அடுத்தவங்க விஷயத்தை இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம முதல்ல மல்லிகா கிட்ட கேட்டதே தப்பு. சரி, அதை விடு மல்லிகா, ரோகிணியை கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணியே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் சாப்பிட்டதுல ஏதோ பிரச்சனை. அவள் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, அதனால தான் இப்படி வாமிட் வந்திருக்கு. என்ன சாப்பிட்டா சேராதோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிடுறாங்க மல்லிகா. ஓ அப்படியா, இவளுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குமோன்னு நான் கூட பயந்துட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. டாக்டர் வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டீங்களன்னு கேட்குறாங்க ரோஹிணி. இப்போதான் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மல்லிகா சொல்லிட்டால, இனி பயப்பட வேண்டியதில்லை. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. மயில் வாங்கணும் கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் வந்து டாக்டர் அம்மா கிட்ட உண்மையை சொல்லி எடுத்து புரிய வச்சுட்டேன். இல்லைன்னா அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் பிரச்சனை பெருசாக இருக்கும். எப்படியோ நல்ல வேலை தடுத்து நிறுத்திட்டுப்பா, ரொம்ப நன்றிங்கிறாங்க. இதுக்கு எதுக்குங்க நன்றி சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. ரேவதி வந்து கேட்குறாங்க, அக்காவுக்கு என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அவளுக்கு பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, சாதாரண ஃபுட் அலர்ஜி தான், வேறு எதுவும் இல்லை. அவளுக்கு மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்டா சரியாக போயிடும். ஏமா, தேவையில்லாத அலைச்சல் தானே, டாக்டர் வாயால் சொல்லணும்னு நீங்கள் போயிருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு ரேவதி கேட்கும். இதை பார் ரேவதி, மனசில் சந்தேகத்தோடு இருந்தால் எப்போயுமே அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போய் காட்டினதுக்கப்புறம் இனிமேல் எந்த சந்தேகம் இல்லை, மனசுக்கு தெளிவாக இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பாரு ரோஹிணி, இனிமேல் சாப்பிட்ற விஷயத்தில் உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஐட்டத்தை மட்டும் நீ சாப்பிடு, சேராத ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கிறாங்க மயில்வாகனம். ரோஹிணி, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. ரேவதி, நீ அக்காவுக்கு போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ரோஹிணி, எனக்கு இப்போ ஜூஸ் வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்திராவுக்கு சந்தேகமாகவும் வைத்திருச்சலாகவும் ரோஹிணி விஷயத்தில் சந்தேகமாகவே இருக்குது. அன்னைக்கு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த டிரைவர் பையன் தனியாக கூட்டிகிட்டு போய் என்னமோ பேசிகிட்டு இருந்தான். இன்றைக்கும் மல்லிகா டாக்டர்கிட்ட போய் தனியாக பேசிகிட்டு இருக்கான். ரோஹிணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதையோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க, அது என்னன்னதோ ஒன்றும் புரியலட்டே மறைக்கிறானா, கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சந்திரா. மயில் வாகனம் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சின்னத்தை, நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்க. சின்னத்தை, உங்களுக்கு சந்திரகலான்னு உங்களுக்கு பேர் வச்சதை விட சந்தேககலான்னு பேர் வச்சிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் சந்தேகப்படுறதும் இல்லாமல் எங்களையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. மாப்பிள்ளை, அவள் ஏதோ வேற என்னமோ யோசிக்கிறா, விடுங்கிறாங்க. அவங்க எல்லாரும் சந்தேகம் வந்தால் தான் யோசிப்பாங்க, ஆனால் சின்னத்தை யோசிச்சாங்கன்னாவே சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தங்கிறாங்க. சரி, அதை விடுங்க, முதல்ல ரோஹிணி ரெஸ்ட் எடுக்கட்டும், அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லவும் மயில் வாகனமும் ரோஹிணியும் ரூமுக்கு போகிறாங்க. ரோஹிணி அழுகுறாங்க. மயில் வாகனம் ஏன் அழுகுறேன்னு கேட்குறாங்க. எங்க ஒரு பொண்ணு உண்டானா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அதுவும் நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் உண்டாயிருக்கேன். விஷயத்தை கேட்டால் குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷப்படுற சந்தோஷத்தை என்னால் வெளிக்காட்டவே முடியல. உள்ளுக்குள்ள வச்சு நான் புழுங்கிக்கிட்டு வாங்கி வந்துருமோ, எப்போ அம்மா சந்தேகப்பட்டுருவாங்களோ, எங்கே பார்த்துடுறாங்களோன்னு பயந்து பயந்து இன்னும் நான் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறதுங்கிறாங்க ரோஹிணி. இதை பாரு ரோஹிணி, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எப்படியாவது சமாளி, அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க மயில்வாகனம். எப்போ இதுக்கு விடிய கிடைக்கும், எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியுங்கிறாங்க ரோஹிணி. பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டா அவள் எப்போ உண்டாகுவான்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்படி உண்டாயிட்டா குடும்பமே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லாமல் போச்சுங்களே. வருத்தப்படாமல் என்ன செய்யறது, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட எங்கே உண்மை சொல்லிடுறாங்களோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து ராஜா வந்து காப்பாற்றிட்டாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம எத்தனை நாளைக்கு மறைக்கிறதுங்கிறாங்க ரோஹிணி. அதுதான் சகல நேரம் பார்த்து சொல்லலான்னு சொல்லியிருக்காங்கல்ல, பொறுமையாக இருங்கிறாங்க மயில்வாகனம். சகல சமயம் சந்தர்ப்பம் பார்த்து பேசுவார், என்ன அதுக்கான நேரம் வரணும். அவர் எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவார், அதுக்கான நேரம் வரட்டும் ரோஹிணி, அது வரைக்கும் நாமளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாங்கிறாங்க மயில்வாகனம். குழந்தை வேணும்னு நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ இந்த குழந்தைக்காக நம்ம கஷ்டப்படுறதுல ஒன்றும் தப்பில்லை, கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம் சரியானு சொல்லவும் ரோஹிணி சரிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி ஜீப் வந்து நிற்குது, அதில் போலீஸோட மாயா உள்ள வர்றாங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ எதுக்கு இப்போ போலீஸோட வரான்னு தெரியலையேன்னு சந்திரா யோசிக்கிறாங்க. கை காலெல்லாம் நடுக்கம் எடுக்குது, பதறாங்க. என்ன ராஜா இது, இவ எதுக்காக போலீஸோட வந்து நிற்கிறாங்கிறாங்க. பயப்படாத ரேவதி, என்னென்னு பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி.
சாமுண்டீஸ்வரி மாயாவை கேட்குறாங்க, ஏய் நீ இப்போ எதுக்குடி என் வீட்டுக்குள்ளே வந்த? என்ன தைரியம் இருந்தால் நேரே என் வீட்டுக்கு வந்திருப்பேன். உன்னை பார்த்தாவே அருகருப்பாக இருக்குது, மரியாதையாக வெளியில் போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே பாருங்க, மகேஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க, அவங்களோட நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான், வேற எதுவும் காரணம் இல்லை. அந்த ராஸ்கல் எங்கே போனால் என்னன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்ககிட்ட வந்து கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பாருங்க மேடம், இவங்க கோர்ட்டில் ஏபிஎஸ் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மனு அடிப்படையில் 10 நாளையில் அந்த மகேஷை கண்டுபிடிக்கணும்னு கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கணும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க போலீஸ். இதை பாருங்க, என் பொண்ணு விஷயத்தில் கல்யாணத்தும் போது அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான். நாங்கள் கூட அவனை தேடிக்கிட்டு தான் ஓடி போனவனை பற்றி எங்ககிட்ட விசாரிச்சு என்ன பிரயோஜனம், எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரியை தனியாக கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. ஏமா உங்கள் 2வது பொண்ணு தானே ரேவதி, ரேவதிக்கும் மகேஷ்க்கும் தானே கல்யாணம் பண்ணலான்னு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி காணாத போனாரு, அவரை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. சார் அவனை மண்டபத்தில் தான் நான் கடைசியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த பொறுக்கியை நான் பார்க்கவும் இல்லை, அவனை பற்றி பேசவும் இல்லைங்கிறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கேஸ் கொடுத்து கூட வந்திருக்காளே இந்த மாயா, இந்த மாயாவுக்கும் அந்த மகேஷ்க்கும் கள்ள தொடர்பு இருக்குது சார். ஒரு உறவை மறைச்சு அவன் குழந்தைனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா, நியாயப்படி நான் தான் அவள் பேரில் கேஸை கொடுத்துருக்கணும் சார். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம்னு நான் பேசாமல் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் இவன் முந்திக்கிட்டே இப்போ என் குடும்பத்து பேர்லேயே புகார் கொடுத்துருக்காளாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ உங்களுக்கு மகேஷை பற்றி எதுவுமே தெரியாதான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இன்ஸ்பெக்டர் அடுத்தது கார்த்தியை தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. மாயா உங்கள் பேரில் சந்தேகப்படுறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சார் அவங்க வீணாலும் என் மேலே பழி போடுறாங்க. மகேஷ் காணாத போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ரேவதி தான் மகேஷ்க்கு கட்டுறதா இருந்தது. மகேஷ் காணானதும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அப்போ மகேஷ்க்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. சரி சார் வாங்க போகலான்னு விசாரணை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டர். வாயா இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சார் விசாரிச்சிட்டிங்களா, உண்மையை சொன்னானான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா மகேஷ்க்கும் இவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எங்ககிட்ட சொல்கிறாங்கங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார் இவன் பொய்ய சொல்கிறான் சார், இவன் தான் சார் மகேஷை கடத்தி வச்சிருக்கிறான், இவன் உங்ககிட்ட மறைக்கிறான் சார், இவன் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கான். போலீஸ் அடினா எப்படி இருக்குன்னு அவனை அடிச்சு எழுத்துட்டு போங்க சார், அவன் உண்மையை கக்கிடுவாங்கிறாங்க மாயா. என்னம்மா போலீஸ்னா எப்படி நடந்துக்கணும்னு நீ எங்களுக்கு சொல்லித்தரையா? நீ ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், வாங்க இங்கிருந்து எல்லாரும் போகலான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் போகிறாங்க. மகேஷ் எங்கே இருக்கானோ கண்டுபிடிச்சு அவனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் பாருங்க, அப்போ இருக்கு உங்களுக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க மாயா. ஈஸ்வரி இது அந்த மகேஷ் காணாத போனதுக்கு நம்மளை சும்மா விட மாட்டா போல இருக்கு, இந்த மாயா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ராஜராஜன் கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. விடுங்க, அந்த மகேஷ் காணாத போனதுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவன் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கட்டும், நமக்கு என்னங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி சொல்லி அழுகுறாங்க. பாத்தியா ராஜா, நான் தப்பு பண்ணனதுனால என் குடும்பமே கஷ்டப்படுது, தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு அவனால என் குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பாரு, எல்லா உண்மையும் பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாமான்னு நினைக்கிறேங்கிறாங்க ரேவதி. அவனே மாட்டிட்டான்னா அம்மால பிடிப்பாங்க, இல்லைன்னா என்ன சந்தேகப்படுவாங்க, அதுக்கு நான் உண்மையை சொல்லிட்டா எவ்வளோ பிரச்சனை சுலபமாயிருமல்லங்கிறாங்க ரேவதி. ரேவதி நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிரச்சனை கிடையாது, ஆனா மகேஷ்க்கு கான்சியஸ் வந்து அவன் உண்மையை சொல்லிட்டான்னா கத்திக்குட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வரும். இந்த மாயாவும் மகேஷும் உங்களை ஏதாவது ஒண்ணுல மாட்டி விடத்தான் பார்ப்பாங்க, உனக்கு அத்திக்கும் பிரச்சனை, அவனுக்கு கான்சியஸ் வந்து உண்மையெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது அவனுக்கு நல்லதுங்கிறாங்க கார்த்தி. போலீஸ் வந்து என்ன கேட்ட போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதானுங்கிறாங்க கார்த்தி. சே, இந்த மகேஷ் பண்ணின பிரச்சனையால நம்ம குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போச்சே கார்த்தி, என்னைக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுமோ தெரியலைங்கிறாங்க ரேவதி. இங்க பாரு, நீ மனசை போட்டு குழப்பிக்கதை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம போய் படுங்கிறாங்க கார்த்தி. அடுத்த நாள் காலையில கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பாக்குறாங்க. மகேஷ் எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அவர் இன்னும் கோமாவில் தான் இருக்காங்கிறாங்க. அவனுக்கு எப்பதான் கான்சியஸ் வரும்னு கேக்குறாங்க கார்த்தி. அவனுக்கு நினைவு வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாம், அவனுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம், நாம கொஞ்சம் நினைவு வர வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணுங்கிறாங்க டாக்டர். ஆமா, அவர்கிட்ட அப்படி என்ன பேச போறீங்கன்னு கேக்குறாங்க டாக்டர். இல்ல இவங்களை காணான்னு சொல்லி அந்த மாயா புகார் கொடுத்துருக்காங்கிறாங்க, தேட ஆரம்பிச்சிட்டாங்க, போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த நிலைமையில போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடுங்கிறாங்க கார்த்தி. நடந்தது என்னன்னு தெரியாம பிரச்சனை பெருசாயிடும், என்னை எப்படியாவது இந்த சிக்கல்ல சிக்க வைக்கணுங்கிறதுக்காக சில பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் அவனுக்கு சீக்கிரமா நினைவு வந்தா நல்லதுங்கிறாங்க கார்த்தி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்களும் முறையே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஆனா இது எங்க கையில எதுவும் இல்லை, நினைவு வந்தா நல்லதுங்கிறாங்க டாக்டர். சரி டாக்டர், கான்சியஸ் வந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறாங்க கார்த்தி. சரின்ட்டு போறாங்க டாக்டர். பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நான் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறேன், நீ வர முடியுமா, நான் உன்னை பார்த்து நேரா பேசணுங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஃபோன்ல சொல்ல முடியாதுப்பா, நேரில் தான் பார்த்து பேசணும், நேரா வர முடியுமாங்கிறாங்க. சரி வரேன் பாட்டின்ட்டு பாட்டி பார்க்க போறாங்க. மைதிலி காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க முத்துவேல் வராரு. வாழைத்தோப்புக்களை பார்த்துட்டு மைதிலி
மைதிலியை பார்த்ததும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அட இவளா அவ அன்னைக்கு நம்ம பார்த்தோம்லே, அடடா இவளை பார்த்தது நம்ம மனசு தறிக்கிட்டு ஓடுது. ஊருக்கு புதுசா தெரியுது, அவ நம்மளை ரொம்பவே இம்சை பண்றாளே. முத்துவேலு மைதிலியை பார்த்து சீண்டி பார்க்கலான்ட்டு அப்படியே இடுப்பு கிளறுக்காக போறாங்க. அப்ப கரெக்டா ரேவதி வந்ததும் முத்துவேல் கையை பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் மைதிலி கவனிக்கிறாங்க, என்னது ரேவதி எதுக்கு வந்திருக்கா, அடடா ரேவதி வந்தது கூட பார்க்கலையே, எழுந்திருச்சு நிக்கிறாங்க. ரேவதி என்னாச்சு, இவர் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன கேக்குறாங்கல்ல பதில் சொல்லுங்கிறாங்க ரேவதி. நீ பண்ணின காரியத்தை அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கிறாங்க ரேவதி. ஏன் இவர் என்ன பண்ணினாருன்னு மைதிலி கேக்குறாங்க. அட உங்க இடுப்ப கிள்ள வந்தாருங்க, ஆளை பத்தி சொல்றக்கே எனக்கு நாக்கு கூசுதுங்கிறாங்க ரேவதி. இப்ப நான் என்ன பண்ணனான்னு இந்த குதிக்கிற, நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத, மரியாதையா இங்க இருந்து போயிடுங்கிறாங்க முத்துவேலு. ஓஹோ தப்பும் பண்ணி போட்டு நீ என்னையவே மிரட்டுறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு, என்ன பண்ணுவேன் என் மேலேயே கை வச்சிருவியான்னு முத்துவேல் கேட்கவும், கேட்டு வாய் மூடல பலார்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க ரேவதி. கையில கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அடப்பாவே அடிச்சிட்டாலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவேலே கை வச்சிட்டியா, உனக்கு என்ன பண்றேன் பாருங்கிறாங்க முத்துவேலு. ஏய் ஒரு பொம்பளை மேல கை வச்ச கேவலமான ஆள் தானே நீ, ஒரு அசிங்கம் முடிச்சுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணடாங்கிறாங்க ரேவதி. நியாயமா பார்த்தா உனக்கு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும், போனா போகுதுன்னு விடுறேன், இங்கிருந்து ஓடிடுங்கிறாங்க ரேவதி. என் மேல கை வச்சியெல்லாம் உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போறாங்க முத்துவேலு. மைதிலி இந்த ஆள் மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க, நான் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிறாங்க. இதை கேட்டதும் மைதிலி அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க. ஐயோ கார்த்தி தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம இங்கே வேலை செய்கிறது தெரிஞ்சு போயிடுமே, நம்ம யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அவங்க குடும்பத்தில் வீணால பிரச்சனை ஆயிடுமேனு பயந்து நிற்கிறாங்க மைதிலி. அதெல்லாம் வேண்டாம், அந்த ஆள் தான் பயந்துட்டு போயிட்டனால திரும்ப இது பிரச்சனையை பண்ண வேண்டாங்கிறாங்க மைதிலி. இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா, என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன் பாருங்க. சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் அவரை கூப்பிட வேண்டாம், நீ தான் அவன் கன்னத்தில் அரைஞ்சு அடித்து விரட்டிட்டியல்ல, அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான், பயந்துட்டு இருப்பான், வரமாட்டான் ரேவதி, நீ இதை பெருசு பண்ணாதீங்கிறாங்க மைதிலி. ரேவதி இப்ப கைவலி எப்படி இருக்குதுங்கிறாங்க. அத்தை கொடுத்த மருந்தாலே இப்ப கைவலி நல்லா போச்சு, ஆனா அன்னைக்கு கோயில்ல எங்க வீட்டுக்காரரை நீங்க பார்க்காம போயிட்டீங்க, என் ஹஸ்பண்டை கேட்டுக்கிட்டே இருந்தாருங்கிறாங்க. இதை கேட்டதும் மைதிலி சமாளிக்க பாக்குறாங்க. அதுவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதனால நான் வரும்படியா இப்போ. சரி பரவாயில்ல, நாளைக்கு நீங்களும் ஜானகி அம்மாவும் வீட்லயே இருங்க, நான் என்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேங்கிறாங்க ரேவதி. ஐயோ வேண்டாம், மாப்பிள்ளை எதுக்கு சிரமப்படுத்துற, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு ரேவதிங்கிறாங்க மைதிலி. இதுல என்ன சிரமம் இருக்க போகுது, நாளைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன் சரியாங்கிறாங்க ரேவதி. சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மைதிலி. முதல்ல அத்தை கிட்ட சொல்லணும்னு சொல்லி மைதிலி அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி வந்து ஜானகி அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜானகி அம்மா அதிர்ச்சி அடைறாங்க. எனதும் மாப்பிள்ளை தம்பி நாளைக்கு இங்க கூட்டிட்டு வராங்களா, இங்க வந்தாருன்னா ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு, நீ வர வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க. ஐயோ அத்தை, நான் ரேவதி கிட்ட எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ரேவதி தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரணும் தான் நான் அப்பவே ஊருக்கு போலான்னு சொன்னேன், நான் மாப்பிள்ளைக்கு நல்லது பண்ணினாலும் நம்மனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, இப்போதைக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒருவேளை மாப்பிள்ளையை பார்க்க ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதா மைதிலி. மாப்பிள்ளையும் ரேவதியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா நமக்கு அது போதுங்கிறாங்க ஜானகிமா. கார்த்தி பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க, என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா உங்க அம்மா இறந்து 3 நாள் ஆகுது, 3ஆம் நாள் காரியம் பண்ணுங்கிறாங்க. இதை முத்துவேலு ஒண்டி கேட்டுட்டு இருக்காங்க. தலைப்புல தான் செய்யணும்னு சொல்லுவாங்க, என்ன செய்யறது, உங்க அண்ணனுங்க 2 பேருமே வெளிநாடு போயிட்டாங்க, நீ தானே கொல்லி வச்ச, நீயே அந்த காரியத்தை பண்ணிடுங்கிறாங்க. சரி பாட்டி எங்க பண்ணலாங்கிறாங்க. அங்க கோயில் இருக்குல்ல, அந்த குளக்கரையிலேயே செஞ்சிடலாங்கிறாங்க பாட்டி. காரியம் செய்ய போகும்போது உங்க அத்தைக்காரிக்கு தெரிய வேண்டாம், அப்படி ஒருவேளை தெரிஞ்சிட்டதுன்னா உங்க அம்மா உயிர் விட்டதுக்கு பலன் இல்லாம போயிடுங்கிறாங்க. சரி பாட்டி தெரியாம செஞ்சுக்கலாங்கிறாங்க. முத்துவேல் பார்த்துட்டு ஓஹோ நாளைக்கு உங்க அம்மாவுக்கு காரியம் பண்ண போறியா, இதை வச்சு உன்னோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை பார்க்க போறாங்க. நாளைக்கு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, அபிராமிக்கு காரியம் பண்ண போறாங்க, கொல்லி வச்சவன் தானே அந்த காரியத்தை பண்ணுவான், அதை இந்த கார்த்தி தான் செய்ய போறான் பார் மருமவளே, எப்படியாவது உங்க அக்கா காரிய நாளைக்கு குளக்கரைக்கு கூட்டிட்டு வந்துரு, அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிருப்பாரு. இதை நேரடியா எங்க அக்கா கிட்ட சொன்னா நம்பவே மாட்டா, இது பொய்ன்னு சொல்லி என்னத்தான் வீட்டை விட்டு துரத்துவா, அதனால அவகிட்ட நான் வேற மாதிரி சொல்லி நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரேங்கிறாங்க சந்திரா. அந்த கார்த்தி பையன் காரியம் செஞ்சுட்டு இருக்கிறதே எங்க அக்கா யதார்த்தமா பாக்குற மாதிரி நான் பார்க்க வைக்கிறேங்கிறாங்க சந்திரா. நாளைக்கு ஆளை போட்டு கார்த்தி என்னார வரான், அந்த சடங்கு என்ன செய்யறான்னு எனக்கு போனை போட்டு சொல்லுங்க, கரெக்டான டைமுக்கு நானும் வரேங்கிறாங்க சந்திரா. ஏன் சந்திரா இப்படி சொல்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாங்க சிவனாண்டி. ஆமாங்க, எல்லாமே அவனுக்கு ஃபேவரா அமையுது, என்ன செய்யறது, நாம எவ்வளவு பிளான் போட்டாலும் அதுல தோத்து போயிடும். பாட்டி ரேவதிக்கு போன் பண்ணி நாளைக்கு 3ஆவது நாள் உங்க அத்தைக்கு காரியம் பண்ண போறாங்க, அதனால வீட்டுல யாரும் 5 நாளைக்கு அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. பாட்டி நாங்க யாரும் சாப்பிடாம நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ரேவதி. நவீன் துர்காவை பார்க்க வந்திருக்காங்க. துர்கா நவீனை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு வேதனையா இருக்கு, பேசாம உங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமான்னு கேக்குறாங்க நவீன். ஆமா எங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, 2 பேர்த்தையும் கொன்னே போட்டுருவாங்க, அதான் ராஜா மாமா கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருன்னு சொன்னாங்கல்ல, நம்ம காத்திருக்கலாங்கிறாங்க துர்கா. அப்போ சந்திரா வராங்க. சந்திரா வந்து பாத்துக்கிறாங்க. இந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுது, அதான் வந்தேன்னு சொல்றாங்க சந்திரா. அப்படியா, எனக்கு எந்த சத்தம் கேட்கலைங்கிறாங்க துர்கா. அப்படியா, சரி நல்லா கதவை சாத்திக்கோன்னு சொல்லிட்டு சந்திரா வெளியில வராங்க. நவீனை வெளியில போன்னு சொல்லி துர்கா வெளியே அனுப்புறாங்க. நவீன் வெளியில வந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு போறாங்க. அப்ப கரெக்டா சந்திரா கையில மாட்டிக்கிறாங்க. சந்திரா கையும் களவுமா இழுத்துக்கிட்டு வந்து
வந்து வீட்டுக்குள்ள அக்கா அக்கா எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணை பாக்குறதுக்கு சுவரேறி வந்திருப்பான்னு சொல்றாங்க சந்திரா. டேய், என் பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டுனால அப்படி இருந்து எதுக்குடா திருட்டுத்தனமா உள்ள வர்ற? என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அந்த மாப்பிளைக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். நீ இந்த மாதிரி வரதுனால உன்னை போலீஸ்ல புகார் கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி உன் காலை உடைக்க சொல்லப்பா. அக்கா நீ சொல்ற மாதிரி இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தாங்க இவனோட கொட்டை அடங்குங்கிறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு நவீனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு தடவையும் மன்னிச்சு விட்டுலாங்கிறாங்க. சந்திரா மன்னிக்க கூடாதுங்கிறாங்க. போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. சந்திரா கையும் களவுமா இழுத்துக்கிட்டு போய் போலீஸ் லாக்கப்ல தள்ளுறாங்க. இதை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். அவனை முட்டிக்கு முட்டி தட்டி காலை உடைச்சு போடுங்க, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சந்திரா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கிக்கிட்டு நவீனா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சந்திரா அங்க நின்று நவீன் அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட பார்க்கலாம்.